Hello viewers, welcome to Nivi's Recipe Hut. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து கண்டிப்பா எல்லாரோட ஃபேவரட்டா தான் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா புளியோதரை. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு. இதில் வந்து உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூனும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூனும் இருக்குது. இதை வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு 6லேருந்து 7 மிளகாய் வந்து இது கூட சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இதை இப்போ நம்ம ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிடலாம். ஸோ அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை. அடுத்து பூண்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை முழுசாக சேர்த்துக்கலாம். பெருசாக இருந்தால் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து செய்யறதுனால புளியோதரை வந்து ரொம்ப நாளைக்கு வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதை வந்து நல்லா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா புளி தண்ணியெலாம் சேர்த்து செய்யும்போது இது வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட அத்தையெல்லாம் கூட இந்த மாதிரி தான் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சோம்ல மசாலா பவுடர், அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். ஸோ இந்த பவுடர் தான் வந்து நம்ம புளியோதரைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். கோவில் ஸ்டைல் புளியோதரை செய்யணும்னா இப்படி தான் செய்யணும். இப்போ வந்துட்டு 2 எலுமிச்சம்பழ அளவான புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக இது கூட மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்க்குறேன். இது வந்து கொதிச்சு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இது வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கூட சுருங்கணும். இப்போ அடுத்த 5 நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா சுண்டி வந்திருக்குது. ஸோ நம்மளோட புளியோதரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து உதிரியான சாதம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் ஒரு புது ரெசிபி இல்லைனா வீலாகோட உங்களை நான் மீட் பண்ண வரேன். அன்டில் தென் பை ஃப்ரெண்ட்ஸ்.